உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சில பேர் என்கிட்ட ரொம்ப பேர் என்கிட்ட இந்த பையனை தான் கேட்டது. இந்த வேல்முருகன், வேல்முருகன் இந்த பையன். இவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா தான் அவனை பார்த்துக்கிறாரு. இவரோட வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். என்ன பண்ணுறேன்? சாப்பாடு கொடுக்குறக்கா ஜிஹெச் வந்தேன். எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாரும் கிடையாது, விட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே வந்தேன். நிறைய பேர் இந்த பையனை காண்டாக்ட் பண்ண நினச்சாங்க, காண்டாக்ட் பண்ண முடியல. என்னாலே காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்களும் என் நம்பரை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இவங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களோட எதனால அவங்க மிஸ் ஆனாங்கிறது கேட்டுக்கும். சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நம்பரை விட்டீங்க நீங்க தான். அவங்க நம்பரை நான் விட்டுட்டேன் சார். அப்போ கடைசியில் நீங்களே யதார்த்தமாக இட்லி வாங்கிட்டு வந்தேன். கரெக்டாக நீங்கள் தான் பேட்டி எடுத்திருந்தீங்க. கடைசியில் அந்த கடவுளே எனக்கு இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தங்குறதுக்கு என் பிள்ளைக்கு எனக்கும் ஒரு வீடு தங்கி. இந்த வீடு என்னாச்சு? அந்த வீடுல கூட நான் போய் விசாரிச்சேன். அந்த ஏரியாவில் கூட அப்புறம் நீங்கள் இங்கே வர்றதில்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த வீடு பிடிக்கல. அக்கா வந்து ஒரு 1.5 மாதம் இங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு நீ தான் இந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டியா? உங்கள் அப்பாவுக்கு பார்த்த மாதிரியே. உனக்கு இந்த மனசு இந்த வயசுல? எங்க அத்தை எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு. உங்க அப்பாவும் நிறைய செஞ்சிருக்காரு உனக்கு. ஏன் உங்க அப்பா இவ்வளவு பிடிக்குது உனக்கு? எங்க அப்பா எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. நீங்க அவங்க பார்த்துட்டேன். உங்களோட கஷ்டங்களை தீர்ப்போம் இப்போதைக்கு, சரியா? சரி. உனக்கு முடிய இன்னும் ஏன் வெட்டாம இருக்கீங்க? இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன என்னோட வேண்டுதல், பையனுக்கு வந்து 5 வயசுல பழனி முருகன் கோயில்ல என்னால செய்யலான்னு பார்த்தேன். முடி வந்து வேண்டுதலுக்காக வச்சிருக்கேன். வேண்டுதலுக்காக வேண்டுதலை முதல்ல நிறைவேற்றுங்க, சரியா? வேண்டுதல் நிறைவேற்ற நான் பணம் தரேன். வேண்டுதல் நிறைவேற்றி முடிங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்போ இங்கேயே ஒரு வீடு பாருங்க, சரியா? இவனை படிப்புக்கு நம்ம அன்னைக்கு சொன்னதான், இவன் படிப்புக்கு எவ்வளோ பேர், எவ்வளோ மக்கள் இவனுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கான். அவன் நல்ல மனசுக்கு இவனை வந்து இந்த ஒரு பாசத்துக்காக, அப்பா மேல வச்ச பாசத்துக்காக இவனை எல்லா பேரும் இவனை ரொம்ப விரும்பினாங்க. அடுத்து உன்னோட வாழ்க்கையை மாறணும். இது இப்படியே நம்ம போயிடக்கூடாது, படிக்கணும், சரியா? நீ படிக்கிறதுக்கு அண்ணன் எல்லா ஏற்பாடும் செய்ய தயார். வேல்முருகன் அறிவாளியா? நீயே கை கொடு. நீ ஏன் இங்க இருக்கணும்னு நினைக்கிற? எங்க அப்பாக்கு முடியல, காலில் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து விடுங்க. எங்க ஊரு ரொம்ப தூரமா இருக்கு. அப்படியா? அண்ணன் அங்கே வரும். உன் பையனோட ஆசையை இது பண்ணுவோம். சரி, அங்கிருந்து வாடகைக்கு இருக்கு. இங்கேயே அவனை பாருங்க, இங்கே லோக்கல்லே அவனை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு என் பிள்ளைக்கு எனக்கும் இங்கே ஒரு வீடு பார்த்து வச்சுட்டீங்கன்னா என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு கிடைச்சி அழுவாதப்பா. எல்லாத்தையும் நம்பி மோசம் போயிட்டு அழாதீங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு சொத்தே உங்க பையன் தான். இங்க பாருங்க, இப்போ கூட உங்களுக்கு கண்ணை தொடச்சிடலாமா? அவன் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கு. அவன் போதும், உங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் எல்லாமே நான் உங்களுக்கு வழி நடத்துறேன், சரியா? இது வந்து உங்களுக்கு தேவையானது, பையனுக்கு தேவையானது எல்லாம் நீங்க வாங்கி இங்க பாருங்க, இந்த பணத்தை வச்சு நீங்க அவனுக்கு என்ன தேவையோ செய்யுங்க. மேற்கொண்டு வீட்டை பாருங்க, அவனுக்கு எல்லா படிப்புக்குள்ள எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன், சரியா? பர்ஸ் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமான சந்தோஷண்ணே. எனக்கு இவ்வளவு தூரம் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பார்க்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுதான் பிளேட் வச்சதா? பிளேட் இங்கேருந்து வச்சாங்க. ரைட், போயிட்டு வருவா. பாய். சரி.